உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்காவோட ஆசையே நாம சேர்ந்து குழந்தைங்களோட சந்தோஷமா வாழணுங்கிறது தான். நீங்க தயவு செஞ்சு அதை மட்டும் நினைச்சு பாருங்க. என்னைக்குமே ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை தீர்வாகாது. அத மனசுல வச்சுக்கோங்க. எனக்கு புரியுது சுடர். ஆனா என் இந்துவை கொலை பண்ணவன எப்படி என்னால சும்மா விட முடியும்? சும்மா விட வேண்டாம் சார். எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைப்போம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இந்து அக்காவை கொலை பண்ண சொல்லி அவனை அனுப்புனது யாருங்கிறது நமக்கு தெரியணும். நமக்கு முதல் எதிரி அவங்கதான். அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சார். அப்பதான் அக்காவோட இழப்ப நாம ஈடு செய்ய முடியும். கண்டிப்பா அது யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன் சுடர். என்னோட அடுத்த டார்கெட்டே அதுதான். சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா நீங்க அதை நம்புவீங்களான்னு தெரியல. அதெல்லாம் பழைய எழில் சுடர். இப்ப நீ என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா நம்புவேன். என்ன விஷயம் தயங்காம சொல்லு. எங்க இந்து அக்காவை நான் பார்த்தேன். ஏய், நீ சொல்றதெல்லாம் நான் நம்புவேன் தான். அதுக்காக இறந்து போன இந்துவை நீ பார்த்தேன்னு சொன்னதை எப்படி நம்புறது? நிஜமா தான் சார் சொல்றேன். நான் பார்த்திருக்கேன், பழகி இருக்கேன். பழகி இருக்கியா? என்ன சுடர் சொல்ற? இந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைங்களை பார்க்க ஆள் இல்ல நீங்க வந்த. அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி இந்துவை பார்த்திருக்க முடியும், பழகி இருக்க முடியும்? அப்போ ஒருவேளை நீ இங்க வர்றதுக்கு முன்னாடி இந்துவை பார்த்திருக்கியா? இல்ல சார். அவங்க எனக்கு நிறைய விஷயத்துல ஒரு வெல் விஷரா, ஒரு ஃப்ரெண்டா, கூட பிறந்த அக்காவா, என் கூடவே இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நீ நீ இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றப்போ அதை என்னால நம்பாம இருக்க முடியல. ஆனா எப்படி? பாத்தீங்களா சார், இதனாலதான் நான் உங்ககிட்ட இத பத்தி சொல்லாமலே இருந்தேன். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏய், நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லல. இல்லாத இந்துவை உன்னால மட்டும் எப்படி பார்க்க முடிஞ்சது, பழக முடிஞ்சது? அதுக்கு சான்ஸே இல்லைன்னு தான் யோசிக்கிறேன். இப்ப கூட நீங்க நான் சொல்றத சுத்தமா நம்பலன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றது 100% உண்மை சார். ஆனா அதெல்லாம் எப்படி சுடர்? நான் இந்த வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு என்ன பிடிக்கும், குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எப்படி அவ்வளவு கரெக்டா நான் பண்ணேன். திறமசாலிங்க எங்க போனாலும் அந்த அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறி அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க. அவ்வளவுதான். That's all. உங்க பாராட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நான் உங்க எல்லார பத்தியும் புரிஞ்சுக்கிட்டது, உங்க எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டது, இதெல்லாம் நானா புரிஞ்சுக்கிட்டு பண்ணதில்ல சார். தெரியும் தெரியும். நீதான் அடிக்கடி சொல்லுவியே, பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க, பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்கன்னு. அந்த பக்கத்து வீட்டு அக்கா வேற யாரும் இல்ல, இந்து அக்கா தான். அவங்க இந்து அக்கா தானே அப்ப எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு உங்களை காட்ட முயற்சி பண்ணப்போ ஒரு நாள் நீங்க போட்டோவை பார்த்து சொன்னீங்களே, அன்னைக்குதான் தெரிஞ்சது.
என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல சுடர், என்னால என்னால நம்ப முடியலனாலும் நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்பதான் எனக்கே ஞாபகம் வருது. நிறைய டைம் நீ என்கிட்ட நடந்துக்கிறப்பெல்லாம் எனக்கு அது இந்துவை தான் ஞாபகப்படுத்தும். ஆனா அப்பா அதை நான் பெருசா எடுத்துக்கல. நாம இந்து ஞாபகத்துல இருக்கிறதுனால தான் எல்லாமே அப்படி தெரியுதுன்னு எனக்கு நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆமா, இப்பவாவது உங்களுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை வந்துச்சு. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் சார் உண்மை. இந்து அக்கா என் கூடவே இருந்த குழந்தைங்களையும் உங்களையும் நல்லா பாத்துக்கிட்டாங்க. எப்படி சுடர்? நாங்க இத்தனை பேரும் இருக்கிறப்போ எங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாத அப்போ எங்க கிட்ட எல்லாம் பேசாதவ உன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சா உன்கிட்ட கூட மட்டும் வந்து எப்படி பேசினா சுடர்? எனக்கு புரியல. எனக்கும் அது தெரியல சார். ஒருவேளை அவங்க இருந்து பாத்துக்க முடியாம போன இடத்துல நான் தகுதியான ஆளா இருப்பேன்னு நம்பி அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்பிக்கை வந்திருக்கும். அதனாலதான் என்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்துறதுக்காக என் கூடவே இருந்து என்ன கைட் பண்ணிருக்காங்க. இப்படிலாம் கூட நடக்குமா? நடந்திருக்கே. சின்ன வயசுல இருந்து நான் அக்காவை பார்த்ததே இல்லை. அதனாலதான் என்னவோ ஆண்டவன் இந்து அக்காவை என் கண்ணுக்கு மட்டும் தெரிய வச்சு பழக வச்சு எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. இல்ல சுடர், நான் இப்போ நீ இந்துவோட இடத்தை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும். அத நானும் இந்த வீட்ல இருக்கிறவங்களும் பல தடவை ஃபீல் பண்ணிருக்கோம். இல்ல சார், என்னதான் இருந்தாலும் நீங்க பெருந்தன்மையா என்ன பாராட்ட நினைச்சாலும் இந்து அக்கா இடத்தை என்னால எப்பவுமே ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா எப்பவுமே ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். Yeah, that's right. இந்துவா நீ 90% ஃபில் பண்ணாலும் சுடரா 200% எங்க எல்லார் மனசுலயும் நீ இடம் பிடிச்சிட்ட. சுடர், நான் ஒன்னு சொல்லவா? இந்த குடும்பத்துக்காக நீ பண்ண நிறைய நல்ல விஷயங்களுக்காக உன்னை பிரைஸ் பண்றேன்னு நினைச்சுக்காத. நிஜமாவே உன் இடத்தை வேற யாராலையும் ஃபில் பண்ணவே முடியாது. இது சத்தியம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.